அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் புனிதமிக்க ரமதான் என்கின்ற மாதத்தை விடை கொடுக்க இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் ஷக்குடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிறை தென்பட்டாலோ அல்லது பிறையின் சம்பந்தமான நம்பகமான தகவல் பெற்றாலோ இன்ஷா அல்லாஹ் நாளை வியாழக்கிழமை ஈதுடைய நாளாக ஈதுல் ஃபித்ரை நாம் அடையக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி பிறை தென்படவில்லை என்றாலோ அல்லது சம்பந்தமான தகவல் நமக்கு தெரியவில்லை என்றால் 30 பூர்த்தி செய்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஈதுல் ஃபித்ர் என்கின்ற நோன்பு பெருநாளை நாம் அடைய இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது கோவை மாவட்டம் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸின் சார்பாக காலவாயில் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆயிஷா மஹால் 1, 2, 3 இந்த 3 மஹாலிலும் மிக சிறப்பான முறையில் கோவை மக்களுக்காக ஈதுல் ஃபித்ர் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய தொழுகையாளிகள் மிக கவனமாக எடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மிக விரைவாக குறிப்பிடப்பட்ட அந்த 7 மணி அளவில் தொழுகைக்கு வருமாறும், மேலும் வீடுகளில் ஒழு செய்தவர்களாக தங்களுடைய முசல்லாக்களை எடுத்தவர்களாகவும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த நாளில் அதிகமாக அல்லாஹுவை தக்பீர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே முன்கூட்டியே நாம் வருவதன் மூலமாகத்தான் அந்த சிறப்பை நம்மால் அடைய முடியும். அதேபோன்று தொழுகைக்கு பிறகு உரை நிகழ்த்தப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உரையை நாம் செவிதாழ்த்தி கேட்டு களையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கலைந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமான யாசிப்பவர்கள் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த நேரத்தில் நம்முடைய உடைமைகளை, நம்முடைய பொருட்களை பத்திரப்படுத்தியும் வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எனவே நாம் செய்த அனைத்து அமலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமதானில் ஏற்றுக்கொண்டு அதுபோன்ற நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.